ஆரம்ப காலகட்டத்தில் தமிழ் என்பது எழுத்து மொழியாக இருக்கிறதுக்கு ரொம்பவே கடினமாக இருந்தது. இந்த கடினத்தை சுலபமாக செய்கிறதுக்காண்டி நிறைய மாற்றங்களை கொண்டு வந்த வீரமா முனிவரை பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீரமா முனிவரோட இயற்பெயர் கான்ஸ்டன்டோ ஜோசப் பெச்சி. இவர் சதுரகராதி அப்படின்ற ஒரு நூலை ஏற்றிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் தொன்னூல் என்கிற நூலுக்கும் சிறப்பாக விளக்கம் கொடுத்துருக்காரு. இவர் தமிழில் சிறப்புற்று விளங்கியதுனால இவரோட பெயர் வீரமா முனிவர் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டுமின்றி தமிழ் எழுத்துக்கள் சீர்திருத்தத்துக்கு இவர் ரொம்ப முக்கியமான பங்களிச்சிருக்காரு. ஆரம்ப காலகட்டத்தில் ஓலைச்சுவடிகளை தமிழை எழுத்து மொழியாக எழுதும்போது மிகவும் கடினமாக இருந்தது. அதுக்கு எல்லாத்தையும் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்காரு. அது என்னன்னு பார்க்கலாம். குரல் ஏக்கு ஏ போட்டு புள்ளி இருந்துச்சு, அதை வெறும் ஏவாக மாற்றிருந்திருக்காரு. நெடில் ஏல வெறும் ஏ இருந்தது, ஏக்கு கீழே ஒரு சின்ன கோடு இட்டிருக்காரு நெடிலாக்குறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் ஓ அப்படின்ற ஒரு எழுத்துக்கு ஓ குரலுக்கு ஓ போட்டு மேலே வந்து புள்ளி இருந்தது, அதை இது குறிலாக மாற்றுறதுக்காண்டி வெறும் ஓவாகவும், நெடில் ஓக்கு ஓ வெறும் ஓவாக இருந்தது, அந்த ஓக்கு கீழே ஒரு சுழி இட்டு நெடில் ஓவை மாற்றிருக்காரு. அதுக்கப்புறம் கே அப்படின்ற குரல் வார்த்தைக்கு கே போட்டு காக்கு மேலே புள்ளி இருந்தது, அதை வெறும் கேவாக மாற்றி நெடிலாக இருக்கிறதுக்கு ரெட்டை கொம்பு இட்டிருக்காரு. கோக்கு வந்து அதே மாதிரி காலை புள்ளி இருந்துச்சு, அது குறிலாக மாற்றணும்னு வெறும் கோவாக மாற்றி நெடில் கோக்கு ரெட்டை கொம்பிட்டு துணைக்கால் விட்டுருக்காரு. இது மட்டுமின்றி இன்னும் சில மாற்றங்களும் பண்ணியிருக்காரு. ஸோ இப்போ நம்ம தமிழில் எழுத்து மொழி ரொம்ப ஈஸியாக பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணம் வீரமா முனிவர் தான். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் இதை பற்றி பார்த்தோம். அடுத்தடுத்த வீடியோவில் இன்னும் நம்ம நிறையா தெரிஞ்சுக்கலாம்.